நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஊட்டச்சத்து மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கண்காட்சியை வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் அமைந்துள்ள நெய்க்காரப்பட்டியில் நடைபெற்ற SRD கல்வி குழுமத்தின் அங்கங்களான ஸ்ரீ ரேணுகாதேவி தொடக்கப்பள்ளி, ஸ்ரீ ரேணுகாதேவி மேல்நிலைப்பள்ளி, PRG மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய உடான் 25 கண்காட்சியில் விண்ணில் சீறிப்பாயும் ராக்கெட் நிகழ்ச்சி இஸ்ரோ சயின்டிஸ்ட் மூலம் நேரடியாக மாணவர்களுக்கு நிகழ்த்தி காட்டப்பட்டது. மேலும் 700 தோசை வகைகள், இயற்கை முறையில் நெல் உற்பத்தி செய்யும் முறை, கலப்படம் இல்லாத ஆரோக்கிய உணவு முறைகள், ஆள் இல்லாமல் இயங்கும் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள், கழிவு நீரை தூய்மையாக்கி நன்னீராக்கும் முறைகள், இந்தியாவின் அனைத்து மாநில உணவு முறைகள், உடைகள், தொழில்கள் ஆகியவை பள்ளி குழந்தைகள் மூலம் மிக அழகாக பார்வையாளர்களுக்கு புரியும் வண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்ரோவை சேர்ந்த சயின்டிஸ்ட் ஆனந்தி மற்றும் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா CEO டாக்டர் ஸ்ரீமதி கேசன், மாநில வணிகர் சங்க தலைவர் விக்ரம் ராஜா, பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன், சேலம் RR பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், பழனி வணிகர் சங்க தலைவர் JB சரவணன், கண்பத் ஓட்டல் உரிமையாளர் ஹரிஹரன், கந்தவிலாஸ் பாஸ்கரன் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை SRD கல்வி குழுமத்தின் தாளாளர்கள் ரஞ்சிதம், ராமச்சந்திரன், ராஜ்மோகன், கிரிநாத், பவிதா மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.